ஒரு கிளிப் பார்த்தேன். சுத்திட்டு இருக்கும்போது அது ஏன் அப்படி அசையாம நிற்குது, அதுக்கு ஒரு சயின்ஸ் வேணும்ல. அதை ஒரு இவங்க போட்டு பார்க்குறாங்க. அந்த இதில் பார்க்குற போது ஃபார்முலாஸ் எல்லாம் போடுறாங்க. அது எத்தனையோ பேஜுக்கு போகுது. ஒரு இடம் ஒரு பொருள் இப்படி சுற்றிட்டு இருந்துச்சுன்னா அது கிராவிடேஷன் உள்ளுக்குள்ள அவங்க பார்க்குறாங்க. doesn't have, it has a gravity. ஆனால் அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அதன் ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தான் யோபில் போட்டிருக்காங்க. தேவஜன்ம யோசனை பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டு வேற கேட்டுங்க, தேவரீர் சகலத்தையும் செய்து முடிக்க வல்லவர். அப்போ அவர்கிட்ட தான் போய் முடிக்க முடியும். எனக்கு என்னுடைய ப்ராப்ளம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, நின்றுனா அது ஒரு மீனிங் இருக்கு. ஒரு கான்ஸ்டன்டா ஜெபம் பண்ணும்போது ஒரு 4-5 தாட்ஸ் அலைவிடாதீங்க. எந்த காரணத்துக்காக ஜெபம் பண்ணுறோமோ அது மேலே நிறைய நிறுத்திக்கணும். நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை இருக்கு. சாரி, அதுக்கு முன்னாடி வந்துட்டேன். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று நான் பெற்றுக்கொள்வேன். இட்ஸ் கமிங். நான் சொல்லுவேன், மிரக்கிள் இஸ் ஆன் தி வே. இட்ஸ் கமிங், இட்ஸ் கமிங், இட்ஸ் கமிங். இதுதான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு காரியம் நடைபெறணும்னா வந்துக்கிட்டு வருது 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 வருதுன்னு சொல்லிட்டு தன்னால் வந்து சேர்ந்துடும். விசுவாசிங்க, கொடுத்துட்டாரு தேவன், விசுவாசிங்க. அது அந்த டைம் ஃப்ரேம் அவர்கிட்ட விட்டுருங்க. டோன்ட் ட்ரை. இது திருப்பி திருப்பி கேட்கணும், ஞாபகப்படுத்தலாம். லார்ட் ஐ ரிமைண்டட் யூ திஸ். ஆனால் அந்த நேர்த்தி அதன் காலத்தில் அவர் செய்து முடிச்சுட்டு வருவார். விசுவாசிங்கள் அப்பொழுது அவைகளும் உண்டாகும். இட் வில் பி கிரியேட்டட். இட்ஸ் நாட், அதாவது ஒரு காரியம் இல்லை, அதை உருவாக்கி கொடுக்க வல்லவர். அதனால தான் சொன்னேன், வேலை இல்லை, படிக்க முடியல, இல்லாட்டி பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால் காட் கேன் கிரியேட் அ வேலை. நிறைய பேர் என்ன சொல்றீங்க, உங்கள் எபிலிட்டினால நீங்கள் போய் ஒரு இன்டர்வியூ போய் ஒரு அப்ளை பண்ணி அவன் கொடுத்து அவன் ஃபேவர் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அவனுக்காக தான் வேலை செய்வீங்க. எந்த வேலையை செய்தாலும் தேவனுக்கு கேட்டு வேலை செய்யணும். இதுக்கு தான் பிரச்சனை உண்டாகுது மனுஷனுக்கும் உலக பிரகாரமான மனுஷனுக்கும் தேவனுடைய மனுஷன். உலக பிரகார மனுஷன் சொல்லலாம், அவன் இன்டர்வியூ எடுத்துவான், டெஸ்ட் எழுதுவான், இந்த ரேங்க் வருவேன்னுவான், எல்லாம் கரெக்டுது, நான் தப்புன்னு சொல்லேன். ஆனால் வேலையை கொடுக்குறது நான் நிறைய இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ள இதெல்லாம் பார்ப்பேன். அவங்க சொல்லுவான் தேங்க்யூ லார்டுன்னு சொல்லிட்டு போவோம், கடைசியில் ப்ரைஸ் லார்டுன்னு சொல்லிட்டு போவோம். ஏன்னா அவனுடைய நினச்சிக்கலாம், நம்ம ஹார்ட் ஒர்க்கு நினச்சிக்கணும். ஹார்ட் ஒர்க் இஸ் பேஸ், பட் there is one person who is looking at you all 24/7. நீங்கள் நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, படுக்கும் போதும் அவர் நமது பக்கத்தில் இருக்கு. ஆனால் பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஜெபம் பண்ணும்போது தயவுசெய்து கண்ணீரை அவாய்ட் பண்ணுங்க. இல்லை வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுங்க. சில பேருக்கு அது ஒரு டைப் ஆஃப் ஃபீலிங், நம்ம அதை ஜெபம் பண்ணணும். இப்போ அடுத்த வசனத்தை போகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு பேரில் உங்களுக்கு யாதொரு குறை. இது ஃபெய்த்தை வந்துட்டு நம்ம ஃபெய்த் தான் இங்கே கீ பார்த்துக்கோம். தேவட்ட ஏதாவது வரணும்னு சொன்னால் we have to use our faith. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த ஃபெய்த்தை குறைக்கிற காரியம் என்னென்னு பார்த்துக்கோங்க. பின்னால் பார்ப்போம், வரிசையாக நிறைய காரியங்கள் பார்ப்போம். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது நமக்கு வேணும், ஒரு காரியம் வேணும், இந்த காரியம் வேணும், தேவனிடத்தோட போகிறோம், அவர் செய்து முடிப்பார் என்று நம்ம விசுவாசி ஜெபம் பண்ணுறோம். ஆனால் நீ எந்த மாதிரி ஜெபம் பண்ணுற, உன் ஃபெய்த்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் பேரில் உனக்கு குறை இருக்குமா? ரோமர் 2 போட்டு தேவனும் அது இயேசுவும் அதை சொல்லுவார், திருப்பி சொல்லுவார். ஃபெய்த் cannot work when this is there. நம்ம ஒரு கிரட்சி ஒரு இந்த மாதிரி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆள் மேலே வச்சுக்கிட்டு சில பேர் ஜோமம் பண்ணுறது கேட்குறேன், அவன் அடின்னு என்னத்தை அடிப்பார் ஆண்டவர் அடிக்க மாட்டேங்க. ஸோ இது மாதிரிலாம் ஜோம் பண்ணுறாங்க இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், ஜோம் பண்ணும்போது நீங்கள் ஒரு பேரில் ஒரு குறை இருக்குன்னா ஃபஸ்ட்டு ரெக்கன்சைல் ஆகிடும்.
ஆண்டவர்கிட்ட ஃபஸ்ட்டு ரிக்வெஸ்ட் செய்கிறாங்க. தென் அந்த ஆள்கிட்ட முடிஞ்சால் பண்ணுங்க, ரொம்ப தூரமாக இருந்தால் நீங்கள் பண்ணணும் அவசியம். ஆண்டவரே என் நிலைமை தான், ஐ ஃபர்கிவ், தட்ஸ் ஆல், ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ஆன் மீ அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வில் பூஸ்ட் யுவர் ஃபெய்த் அப். ஃபெய்த்து வேலை செய்யக்கூடாதபடி இழுத்து கட்டி வைக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டு தான் இதை ரிலீஸ் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு பிசாஸ் என்ன பண்ணுறான், நம்ம எல்லாரும் பிஸியாக்கி வச்சிடறோம். நம்மளுக்குள்ளே ஒவ்வொருத்தருக்கு மூட்டி விட்ருவான். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க, பிஸியாக சண்டை போடுறதுல இருப்பாங்க. யார் தலைவர்னு சொல்லிட்டு ஒரு சண்டை சர்ச்சுகளில், யார் சீனியர் யார் ஜூனியர், இதில் ஒரு சண்டை. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டோம்னா கர்த்தரை ஃப்ரீயாக நம்ம ஆராதிக்கலாம். அவரை நம்மளை எடுத்து வழி நடத்துவார். அவர் கட்டுப்பாடுக்குள்ளே வந்துடுவோம். அப்போ தேவனாகிய கர்த்தருடைய கட்டுப்பாடுக்குள் போக முடியாமல் இருக்கிறது என்னென்னா நம்மளுடைய செல்ஃபிஷ்னஸ், நம்முடைய ப்ராப்ளம்ஸ். இதுதான் பாருங்க, ஆதாம் என்ன சொன்னார், ஆதாமுக்கு ஒருத்தர் கண்டிஷன் போட்டார், இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சொன்னார், செத்தா சாப்பிட்டு செத்தடா அப்படின்னாரு. ஆனால் இவன் என்ன செய்தான், சேர்த்தான். ஏன் சில பேர் கேட்பாங்க, ஏன் அதை தடுக்கல ஆண்டவர், ஏன் தடுக்கலன்னு சொன்னால் அவர் தன்னை போல படிச்சிட்டாரு. தேவ சாயலாகவே படித்தார், அவர் ரூபத்தின் படி படித்தார். அப்போ we don't have any control. அந்த கண்ட்ரோல்லஸ் வேர்ல்டில் கண்ட்ரோலோடு இருக்கிறியா, இதுதான் மெயின். இப்போ நான் கண்ட்ரோல்னா, இப்போ ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ப்ரீகேஜி போகிறோம், எல்கேஜி போகிறோம், யூகேஜி போகிறோம், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அப்படியே போய் 10th ஸ்டாண்டர்ட். ஒரு பிள்ளை என்ன பண்ணுறான், நேராக போய் நான் உள்ள 11th ஸ்டாண்டர்ட் தான் உட்காந்துக்குவேன்னு சொன்னான். எப்படி அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேரோட வாழ்க்கை. இப்போ கெட் யூர் ப்ரொமோஷன். உங்கள் ஃபெய்த் மசில்ஸை எக்ஸசைஸ் பண்ணுங்க, பண்ண அது பெருசாகும். பெருசாச்சுன்னா தென் யூ கேன் ஸ்டார்ட் வினிங் எவ்ரி டைம். அதனால் அண்ட் டோன்ட் கம்ப்ளைண்ட், கிரம்பிள், மர்மர். ரோம 1 கொரிந்தியர் 10 போட்டிருக்கு. இதுதான் அவர்கள் செய்தார்கள், இஸ்ரேல் புத்திரர்கள். நீங்கள் சபையில் நம்மளும் செய்கிறோம். நாங்கள் எல்லா சபையும் கொடுத்துட்டாங்க. எல்லா மக்களும் பொதுவாக ஹியூமன் பீயிங்ஸ் மர்மர், கிரம்பிள், கம்ப்ளைண்ட், இதெல்லாம் நிறுத்திடுங்க. உங்கள் ஃபெய்த் சூப்பராக வேலை செய்யும். தென் யூ வில் ஸ்டார்ட் வினிங் எவ்ரி டைம் யூ ப்ரே. அப்போ நீங்களே சொல்லுவீங்க, வி ஆர் லிவிங் இன் அ சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு. இது வரைக்கும் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ ஒரு சூப்பர் நேச்சுரல் வேர்ல்டு வந்திருக்கேன், அதில் நான் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னு. பிசாசு உங்ககிட்டே வருவான். அவனுக்கு தெரியும் எந்தெந்த ஆப்போசிஷனை நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. அவனுக்கு அதில் செய்ய முடியாமல் உட்காந்துருப்பான். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்க, ஜபத்தில் தரித்திருங்க. கர்த்தராகிய தேவன் தாமே உங்களோட இருப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த ட்ராக்கிங் ஃபெய்த்தை குறித்து இன்னும் அதிகமாக பார்ப்போம். ஒவ்வொரு இன்சிடென்ட்டையும் எடுத்து பார்ப்போம். இன்னும் அதிகமான காரியங்களை குறித்து பார்ப்போம். அப்போ நம்ம விசுவாசம் தன்னால் வளர தொடங்கும். இந்த கெட்ட காரியங்களுக்கு விலக்கி காத்தும். கெட்ட காரியங்கள்னா இந்த சொன்னேன், இது குறை இருக்கிறது, கிரம்பிளிங், கம்ப்ளைண்ட், மர்மரிங் அபவுட் த சிச்சுவேஷன். என்னதான் செய்தாலும் உருப்படாது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ரொம்ப சீரியஸ் கான்சிக்வன்சஸ் வீட்டில். அதனால் இதெல்லாம் விட்டுடுங்க. when you give a thing into God's control, He will handle it. Be bold. ஒரு தைரியமான மனுஷன் என்ன பண்ணுவான், விசுவாசிக்கிற மனுஷன் என்ன செய்வான், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். அவ்வளோதான், நான் சொல்லியாச்சு, எனக்கு வரும். It's coming. May God bless you. God be with you.